ஓகே சோரோட சேர்த்து உள்ள தட்டிட்டாங்க கொடுத்துக்கிட்டா இங்கே தள்ளி ஓ அமௌண்ட் என்ன இல்லை நாளைக்கு 2 ரூபா கையா அது நான் வாரம் அடிச்சிருக்கு வேற வந்தது 2 ரூபா கையில நான் யாத்தி ஒரு யாத்தி 2 ரூபா தான் கொடுத்தேன் ரமேஷ் நான் ஒரு ரமேஷ் கேட்டுப்பாரு 600 ரூபா கொடுத்தேன் அவனை இதில் அழுகி போகிறதோட கம்ப்ளைண்ட் இல்லை நான் எடுக்கிறேன் இல்லை ஒரு மாதிரி ட்ரைவிங்காக வந்துடுவேன் ஒரு மாதிரி ட்ரைவிங்காக வந்துடுவேன் என்ன கிளம்பு வேறு இல்லை அப்படியே ஓடிதான் எனக்கு சூப்பராக வந்துருக்குன்னு இல்லை உருளைக்கிழங்கு நல்லா சாப்பிட்டு வந்துருக்கு அவியல் பொரியல் வறுத்து வச்சு அவியல் சூப்பராக இருக்குது. அந்த தேங்காய் எண்ணெய் மனம் அப்படியே மூக்கில் அடிக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் நல்லா கேரட்டு இதெல்லாம் பட்டாணி எல்லாம் போட்டு நல்லா சாஃப்டாக ட்ரை பண்ணி எடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. அடுத்தது தீயல் அரங்கத்தீயல் பக்காவாக இருக்குது. அடுத்தது பச்சடி, கும்பளங்காய் பச்சடி. என்ன பச்சடி? கும்பளங்காய் பச்சடி. இனி குழம்பு ஒரு குழம்பு எடு. அப்பளம் வாரம் கிலோ போகுது. பருப்பு பருப்பு கறி பக்காவாக இருக்குது. அந்த நெய்க்கு மனம் பக்காவாக இருக்குது, நல்லா இருக்குது. அடுத்து சாம்பார். சாம்பார் இல்லை முருங்கைக்காய் ஒன்றும் இல்லையில எடுத்து கணக்கா. ஆமாம், இது முருங்கைக்காய் உனக்கு முருங்கைக்காய் உனக்கு கறியில் உனக்கு கரண்டியில் வரல. சாம்பார் சூப்பராக இருக்குது. இந்த எக்ஸ்பிரஷன் நல்ல மாதிரி ஆளு. அடுத்து இனி ரசம். ரசம் போட எடுக்கிறாங்க. எடுத்து தின்னில் விட சாப்பாடு இது குழப்பம் இல்லை, பண்ணுதான் இடத்துல எடுத்து ரசத்தை எடுத்து விடு. தீர்த்த மாதிரி ரசம். சூப்பராக இருக்குது சாம்பார் ரசம்.
அவ்வளோதான் இனி மோர் மட்டும் மோர் மோர் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் போயிருக்கு. பட்ட பட்ட எடுத்து தின்னு வர இது மூணு அதுக்கு மேல கொஞ்சம் எடுக்கலாம். நான் எடுத்து கைப்பட்டு கறக்கிற தெரியாவது பச்சோளம் போல தானே இருந்தது. என்ன இது கட் பண்ண ஆக்கி போட்டீங்க. சரி சரி விடுக்கு இது விட்டு சாப்பிடு. மாதிரி பக்காவாக இருக்கும். அப்படி பால் நிறமத்தில் இருக்கு. சரி அடுத்து தின்னு அடுத்த பாயசம் தான். பாயசத்தை எடுத்து ஊற்று. இது ஒரு மேலோடியா? ஓ விட்டு தின்னு வேலை வாரி அப்போ தண்ணி தண்ணி குடிக்க தண்ணி பரமோடி வராதுங்க. அங்கிட்டு போகாதுங்க. தண்ணி எடுத்து இது இன்னைக்கு எங்க என்ன வச்சு இன்னொரு நல்ல டேஸ்ட் உண்டா சொல்லு. குட் டேஸ்ட். இங்க வந்து இருந்து தெரியுடா சாப்பிட்டு சாப்பிட்டு எங்க உங்களுக்கு தெரியும். அங்க பக்கம் சாப்பிட்டு சாப்பிட்டு தெரியல. அழகா இருக்கீங்க. இந்த வீடியோ வச்சு அடுத்து அப்புறம் சீக்கிரம் தின்னல பாய்சன் கட் பண்ணி வைல. அடுத்தது கட் பண்ண எல்லாம் முடியாது. எப்போ தின்னு 10 நிமிஷம் ஆகியாச்சு. இனி எலும்பட்டா எலும்பு இதில் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஒதுக்கட்டாதுண்ணே. அதில் இது கடை கட்டாது. ஒரு சைடில் அதுக்கு ஒரு பாயசத்தை குடிச்சிட்டு பரவாயில்ல அதை கூட்டு இல்லை ஒதுக்கு வர ஒதுக்கி இலையில இதில் தெரிய பார்த்தா இலையில இருக்கட்டும். இதில் தெரிய பார்த்தா வேற மாதிரி எனக்கு பாயசம் ஃபஸ்ட்டு பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படிங்க சொல்லிட்டு இதை பார்த்தாலே தெரியுது. பிடிச்சாமதான் அப்படி ஒன்றும் இல்லை. நீ தின்னும் இல்லை அது வச்சிருக்க ஸ்டைல பாருல. சரி இருக்கட்டது அடை பாயாசம் பயங்கர ரியாக்ஷன். வாவ் வேற லெவல் பாயசம். அப்படி நெய் எல்லாம் மணக்கு காய்ஸ். தேங்காய் எல்லாம் போட்டிருக்காங்க காய்ஸ். முந்திரி பருப்பு காணல. அதான் முந்திரி பருப்பு வெளுத அடக்கு காட்டி கொடு காட்டி கொடுல முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது குமரி மண்ணுக்கு என்ன ஸ்பெஷல் பாயசம்? அடை பாயசம். மத்தியில் பட